திமுக ஆட்சியை இழந்தாலும் பாஜக எதிர்பார்த்த கூட்டணி கணக்கு நடக்காமல் விஜய் தலைமையிலான தாவேக மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து விட்டது. இதனால் எப்படியாவது புதிய ஆட்சியில் தங்களுக்கு ஒரு இடம் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் சில அரசியல் நகர்வுகள் நடைபெறுகின்றன என்று தாவேக தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக ஆளுநரின் நடவடிக்கைகள் தற்போது விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது. 234 உறுப்பினர்கள் கொண்ட தமிழக சட்டசபையில் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. ஆனால் தாவேக வசம் 108 இடங்களே உள்ளன. காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்கள் ஆதரவு அளித்தாலும் எண்ணிக்கை 113ஆக மட்டுமே உயர்கிறது. இதையடுத்து விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளுடன் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. விசிகவின் 2 உறுப்பினர்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் 4 உறுப்பினர்கள் ஆதரவு கிடைத்தாலும் சபாநாயகர் பதவி காரணமாக இன்னும் ஒரு உறுப்பினரின் ஆதரவு நிலை தேவைப்படுவதாக கூறப்படுகிறது. விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும். அதோடு சபாநாயகர் வாக்களிக்க முடியாத சூழலும் உள்ளதை கவனிக்க வேண்டும். இதனால்